4 habits that ruin your mental health. ஸோ என்னை பொறுத்தவரை 4 ஹேபிட்ஸ் ரொம்ப, மற்ற ஹேபிட்ஸும் தான், பட் இந்த 4 ஹேபிட்ஸ் தான் மெயினா உங்களோட மென்டல் ஹெல்த்தை, ஐ மீன் நம்மளோட மென்டல் ஹெல்த்தை, அதுவும் இந்த ரீசெண்ட் ஜென்ரேஷன்ல ரொம்ப ரொம்ப மோசமா பாதிக்குது. மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத பொறுத்தவரை எனக்கு இங்கேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது ப்ராப்பரா இருந்தது கிடையாது. என்னோட ரிலேஷன்ஷிப் இந்த சென்ஸ் என்னோட ஃபேமிலி கூடயுமே சேர்த்து சொல்றேன். லைக் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓகே, அது எல்லாமே ஓகே, பட் ஃபேமிலி கூட எனக்கு ரிலேஷன்ஷிப் பெருசா இருந்தது இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரி பண்ணிக்கிட்டு லைஃபே அப்படிதான். நம்மளால எதுவுமே இம்ப்ரூவ் பண்ண முடியாது. என்னாலாம் என்ன பண்ண முடியும், நம்மலாம் ஒரு வேஸ்ட், நம்மலாம் இப்படிதான் வாழ்ந்தாகணும், வேற வழியே கிடையாது. இந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி, இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க மென்டல் ஹெல்த்தால பயங்கரமானு சொல்ல முடியாது, பட் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இது எதனால கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்பர் 1, எப்பவுமே மென்டல் ஹெல்த்தை பொறுத்தவரை நம்ம ரொம்ப மோசமா ஃபீல் பண்றோம், கேவலமா ஃபீல் பண்றோம், செல்ஃப் சாபடைஸ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்க்கு மெயின் ரீசன் பான் அடிக்ஷன். எப்பவுமே மென்டல் ஹெல்த் அப்படின்னாலே நான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வர ஒரு விஷயமே பான் அடிக்ஷன் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ உங்களில் எவ்வளவு பேர் அடிக்டடா இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல, பட் இன்ஃபேக்ட் இங்கேருந்து ஒரு 1 இயர் பிஃபோரே பார்த்தீங்க அப்படின்னா நான் பயங்கரமான பான் அடிக்ட் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோட ஒரு மென்டாலிட்டி, அதாவது ஃபேப் பண்றதுக்காக இப்ப சில பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு பார்ப்பாங்க, ஃபேப் பண்ணுவாங்க, முடிப்பாங்க. ஓகே, நான் அதை என்ன பண்ணுவேன்னா எட்ஜிங்ல கொண்டு வந்துட்டு நான் ஒரு ரேண்டமா வீடியோஸ்லாம் செக் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு 1 hour 2 hour இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வீடியோவை செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாக்குற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், ஒரு மோசமான கேவலம் தான் கிட்டத்தட்ட சொல்ல போனா. இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் நான் வந்து இருப்பேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 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 ரொம்ப ஒரு டாக்ஸிக்கான ஒரு மென்டாலிட்டி தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் எனக்கு இருக்கும். லெட்ஸ் சே இத்தனை ஹவர்ஸ் இருந்தாதான் நான் வந்து பார்ப்பேன், இந்த மாதிரியான கேட்டகரி இப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா சூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஆளா தான் நான் இருந்தேன். இந்த வெளியே சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் அசிங்கலாம் கிடையாது, பிகாஸ் நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன். ரைட், அது தப்பு ஒத்துக்கிட்டு அதை சரண்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்றவன் தான் மனுஷனை தவிர நான் அதை தப்பு பண்ணியிருக்கேன், நான் அப்படியே இருக்க போறேன் அப்படிங்கிற மனுஷன். இன்ஃபேக்ட் 1 இயருக்கு முன்னாடி வரைக்குமே என் லைஃப் அவ்வளோ ஒரு மோசமா, அவ்வளோ ஒரு கேவலமா இருந்துச்சு பிகாஸ் ஆஃப் பான் அடிக்ஷன். எந்த அளவுக்கு நீங்க பானை அதிகமா கன்சியூம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களால ஒரு நார்மல் லைஃபை லீட் பண்ணவே முடியாது. ஆக்சுவலி அதான் நான் சொன்னேன்ல, நான் இந்த 1 இயர் முன்னாடி நான் வந்து இவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆளா இருந்தேன்ல. எங்க அம்மா கீழே கடைக்கு போகணும்னு கூப்பிட்டா கூட போக மாட்டேன். ஒரு வேலை செய்யறதுல கூட பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காது. என்னோட ஒர்க்னா இந்த ஒர்க்குன்னு இல்லை, நான் அப்ப அந்த டைம்ல ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் கூட எனக்கு பெருசா பிடிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அது ரொம்ப நல்ல ஒர்க்குன்னு, பெருசா ஒன்றும் ரிஸ்க்லாம் இல்லை, ஒரு ஜாலியான ஒரு ஒர்க்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்ல ஒரு சேலரி, பட் பிடிக்கல. ரிலேஷன்ஷிப் பிடிக்கல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது பிடிக்கல, தனிமை, ரூமு, ஃபேப்பிங், பான், இது மட்டும்தான் ஒரு உலகமாவே இருந்த ஒரு காலகட்டம். அண்ட் ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ட்ரிங்கிங், இது எல்லாமே. ரைட், ஜஸ்ட் அ மொமெண்ட். ஸோ இப்படிதான் என்னோட லைஃப் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் என்னைக்கு என்னோட மென்டல் ஹெல்த்தை நான் சரி பண்ணணும், இந்த பான்னால நம்மளோட மென்டல் ஹெல்த், நம்மளோட ஃபோக்கஸ், அண்ட் ஸோ இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இது எல்லாமே பாதிக்கப்படுது. அண்ட் ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, பைசெக்சுவல், ஹோமோசெக்சுவல் 80% ஆஃப் த பீப்புள் பிறப்புலேயே அப்படி இருக்கிறது கிடையாது. பட் இந்த பானை அதிகமா கன்சியூம் பண்றதுனால நீங்க அந்த மாதிரியான ஒரு ஆளா மாற ஆரம்பிக்கிறீங்க. ஆக்சுவலி நீங்க எந்த கான்டென்ட் அதிகமா கன்சியூம் பண்றீங்களோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனா தான் நீங்க இருப்பீங்க. லெட்ஸ் நீங்க வந்து அதிகமா மென்டல் ஹெல்த், அதிகமா என்னோட வீடியோஸ் பாக்குறீங்கன்னா என்னோட மென்டாலிட்டி உங்களுக்கு வந்து என்னோட பிலீஃப்ஸை நீங்க எடுத்துக்க ஆரம்பிப்பீங்க. பட் இதுவே அதிகமான பான், அதிகமான ஒரு என்டர்டைன்மெண்ட், சோஷியல் மீடியா, இந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்கிறீங்கன்னா அவங்க என்ன வாழ்றாங்களோ அதை தான் உங்க லைஃப்ல எடுத்துக்கணும்னு நினைப்பீங்க. லெட்ஸே இப்போ ஏதோ ஒரு படத்துல ஃபேமிலி ரொம்ப முக்கியம், சொந்தக்காரங்க ரொம்ப முக்கியம், அவங்க தப்பு பண்ணாலும் பரவாயில்ல மன்னிச்சிடணும், எஸ் தப்பு பண்ணா பரவாயில்ல மன்னிச்சிடணும், பட் திரும்பி அந்த மாதிரி ரொம்ப சென்டிமெண்டான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்க எமோஷனலி பிரேக் டவுன் ஆவீங்க. பிகாஸ் அந்த மாதிரி கான்டென்ட் தான் நீங்க அதிகமா பாக்குறீங்க. ஒரு லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இன்னும் எனக்கு இவ்வளவு காத்தடிக்குது. லெட்ஸே எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்றது, இப்போ ஒரு படம் பாக்குறீங்க, அந்த படத்துல வர ஹீரோவாவே உங்கள எத்தனை பேர் நினைச்சுப்பீங்க. அதை நான் தப்புன்னு சொல்லல, பட் உங்க சப்கான்சியஸ் அந்த விஷயத்த அப்படியே ரிப்ளிகா பண்ணி எடுத்துக்கும். ஓகே, இப்படிப்பட்ட ஆள் தான் நானு, இப்படிப்பட்ட ஆள் தான்டா நானு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த பான் நீங்க கன்சியூம் பண்றதுனால நீங்க இன்னொருத்தவங்க இன்டிமேட்டாவும்
செக்ஷுவலியும் அவங்க இருக்கிற விஷயத்த நம்ம பாக்குறது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் தெரியுமா, எவ்வளவு பெரிய ஒரு சின் தெரியுமா ஆக்சுவலி. ஆனா அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். தப்பு தான், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. உடனே நிப்பாட்ட முடியும், உடனே நிப்பாட்டுங்க நான் சொல்ல. பட் ஒரே ஒரு அட்வைஸ் நான் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறேன். இந்த அட்வைஸ் உங்களுக்கு யாருமே ப்ராப்ளி கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு விஷயம் என் லைஃப் டோட்டலா சேஞ்ச் பண்ணுச்சு. இந்த லைஃப் சேஞ்ச் அப்படின்னோடனே நான் வந்து பணம் எஸ், ஆல்மோஸ்ட் என்னோட பிசினஸ் நல்லா தான் போயிட்டு இருக்கு. நான் சூப்பரா பேசுறேன். வியூஸ் லைக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுதான் ஒரு சக்சஸ் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சத்தியமா ஒரு பாயிண்ட் அளவு கூட அதெல்லாம் இதே கிடையாது. சக்சஸ்னா இன்டர்னலி நீ எப்படி இருக்க, எக்ஸ்டர்னலி நீ எப்படி இருக்க, உன்னை சுத்தி இருக்கிற பீப்புள் நீ எப்படி மாத்திட்டு இருக்க, உன் ஃபேமிலி கூட எப்படி இருக்க, நீ உன் லைஃப்ல நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்க, இது எல்லாமே சேர்ந்தது தான் லைஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது, ரைட்? ஸோ அது அடிக்கடி சொல்றதுக்கு ரீசன் ஏன்னா சக்சஸ், இந்த சேஞ்ச், லைஃப் சேஞ்ச் இது எல்லாமே மக்கள் எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா வியூஸ் வந்தா, இல்ல வந்து ஏதாவது பணம் அதிகமா, பணத்துக்கும் ஹாப்பினஸ்க்கும் சுத்தமா இதே கிடையாது. எஸ், பணம் சந்தோஷத்தை குடுக்குன்னு சொல்ல முடியாது, வாங்குறதுக்கு இந்த சென்ஸ் எப்படி சொல்றது, இப்ப எனக்கு ஒரு பேக் பிடிச்சிருக்கு, அந்த பேக்கை நான் வாங்குறேன், அந்த பொருள் வாங்குறதுக்கு தான் பணமே தவிர சந்தோஷத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. நான் இருக்கிற நிலைமையிலேயே இருக்கேன், ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன், நான் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வர வேண்டியது தேடி வரும், ரைட்? சரி, ஓகே, ஃபைன், அது வேற டாபிக், நம்ம அந்த நெக்ஸ்ட் வீடியோல டீடைல்டா அதை பத்தி பேசலாம். பட் த திங், ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒருவேளை அர்ஜஸ் அதிகமா வருது, டெம்டேஷன்ஸ் அதிகமா கிரியேட் ஆகுது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க, இந்த ஒரு விஷயத்த சீரியஸா பண்ணுங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட சரௌண்டிங்கை சேஞ்ச் பண்ணுங்க. நீங்க அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு நான் வந்து என் தாட்ஸோட ஃபைட் பண்றேன், லெட்ஸ் சே இதை நான் அதிகமாவே பண்ணிருக்கேன். நான் என்னன்னா மார்னிங் வந்து உடனே நான் ஒரு மார்னிங் ரொட்டீன் பண்ணிட்டு ஓகே இன்னைக்கு நம்ம வந்து ஃபாப் பண்ணவே கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். இங்க இருந்து ஒரு 1 இயர் முன்னாடி நான் சொல்லிட்டு இருக்கேன், ஓகே ஃபாப் பண்ணவே கூடாது, இன்னைக்கு நாள் சூப்பரா ஆரம்பிக்கிறோம், செம்மையா ஆரம்பிக்கிறோம். ஜிம் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு சர்டைன் பீரியடுக்கு மேல டெம்டேஷன் கிரியேட் ஆகும், அர்ஜஸ் கிரியேட் ஆகும். அப்ப நம்ம உட்காந்து இல்ல நான் பண்ண மாட்டேன், இல்ல நான் பண்ண மாட்டேன், இல்ல நான் பண்ண மாட்டேன், இப்படி நம்ம மைண்ட்குள்ள சண்டை போட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன ஆகும்னா நம்மளோட வில் பவர் கம்மியாகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, போயிட்டு ஓகே ஃபைன் பண்ணிடலாம், ஒரே ஒரு தடவை தானே, தப்பு இல்லை அப்படின்னு உங்களை நீங்களே கன்வின்ஸ் பண்ணி அதை எண்டாத்தடே பண்ணிடுவீங்க. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்க பண்ணவே முடியாத ஒரு இடத்துக்குள்ள போயிடணும். இப்போ லெட்ஸ் சே என்னோட ரூம்ல இருந்தாதான் எனக்கு ஃபேப் பண்ணணும்னு தோணுது அப்படின்னா, எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் வருது அப்படின்னா, நான் உடனே கிளம்பி கீழேயோ இல்ல வேற எங்கேயாவதோ இல்ல வெளியே வாக்கிங்கோ இல்ல என் பைக் எடுத்துட்டு ஒரு லாங் டிரைவோ போயிடுவேன். சேஞ்ச் அப்படிங்கிறது என்னன்னா, நான் இப்போ இருக்கிறத விட வேற மாதிரி இருக்கிறது தான் சேஞ்சே தவிர, நான் இப்ப எனக்கு இருக்கிற ஹேபிட்ஸை நான் அப்படியே வச்சுப்பேன், ஆனா என் லைஃப் மாறிடும் அப்படின்னா மாறவே மாறேன். ஸோ பான் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வருது இவ்வளவுதான். நான் இவ்வளவுதான் பண்ணேன். நான் அதனால எதை பத்தி நம்ம அதிகமா பேசிக்கிட்டே இருக்கோமோ நம்ம அப்படிப்பட்ட ஆளாவே மாறும். அதனால நான் பான் அடிக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு நான் மென்டல் ஹெல்த்தை வந்து கையில எடுத்தேன். பிகாஸ் எனக்கு மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுல நான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது. ஏன்னா பிசிக்கல் ஹெல்த்தை ஈஸியா பில்ட் பண்ணிடலாம், ஆனா மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம், சீரியஸ்லி, ரைட்? அதுவுமே இந்த சைக்காட்ரிஸ்ட் எல்லாம் போனா அவங்க எனக்கு டேப்லெட்ஸ் தான் கொடுத்தாங்க. எனக்கு அந்த டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ போறதுக்கு கொஞ்சம் கூட அது எதுவுமே ஹெல்ப் பண்ணல. பட் நான் ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுத்தேன், அதுதான் என் லைஃப் சேஞ்ச் பண்ணுச்சு. அந்த ஆக்ஷன்ஸ் என்னங்கிறது தான் நான் டீடைல்டா 7 days சேலஞ்ச், 7 days to improve your mental health அப்படிங்கிற ஒரு கோர்ஸா, மினி கோர்ஸா, 35 minutes ஒரு மினி கோர்ஸா நான் வந்து பில்ட் பண்ணிருக்கேன். 49 rupees. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, நீங்க ஒன்னு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த லிங்க்கும் அண்ட் ஸோ பேமெண்ட் லிங்க்கும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அட் த சேம் டைம் உங்களுக்கு என்னோட பெய்ட் கம்யூனிட்டி, அதாவது என்னோட பெய்ட் ட்ரைப், பிரதர்ஹுட் ட்ரைப்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே 49 rupees. பட் ஆனா அங்க உங்களுக்கு கோர்சஸ், பிடிஎஃப்ஸ் சொல்லி எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். என்னோட கைடன்ஸும் அங்க உங்களுக்கு இருக்கும். ஜஸ்ட் 49 rupees மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க மொத்தமா 1 year கூட நீங்க பே பண்ணி அதுல இருந்துக்கலாம். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். உங்க மென்டாலிட்டி, உங்களோட சுத்தி இருக்கிற பீப்புளை வச்சுதான் உங்க லைஃப்ல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறது தான். ஸோ அப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணும்போது என்ன மாதிரி ஒருத்தரோட அட்வைஸ் அண்ட் ஸோ உங்களை மாதிரி இம்ப்ரூவ் ஆகணும்னு நினைக்கிற பீப்புளோட ஒரு கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் போது நீங்க இன்னும் சீக்கிரமா உங்க லைஃப்ல க்ரோ ஆக முடியும், ரைட்? ஸோ என்னோட வாட்ஸ்அப் இருக்க, நீங்க கம்யூனிட்டியா இல்ல வந்துட்டு கோர்ஸ் வேணுமாங்கிறது எனக்கு அங்க நீங்க சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே, ஸோ கமிங் பேக் டு த கான்டென்ட், போன் அடிக்ஷனுக்கு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வாங்க. தட்ஸ் ஆல், சிம்பிள். நம்பர் 2, ஸ்கிரீன் டைம். லெட்ஸ் சே எவ்வளோக்கு எவ்வளோ என் லைஃப்ல நான் வந்து இந்த ஸ்கிரீன் டைம் இந்த சென்ஸ் யூடியூப், சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோக்கு அவ்வளோ அன்னைக்கு நாள் ஃபுல்லா நான் ரொம்ப டென்ஷனாகவும் இரிட்டேஷனாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன்.
என்னைக்கு நான் வந்து இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு என் லைஃப்ல ரொம்ப இப்போ ரீசெண்ட் டைம்ல நான் இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என் லைஃப்ல சீரியஸா சொல்றேன், நான் பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். பயங்கரமா இருக்கு. என்னோட ஒர்க் அவுட் பண்ணும்போது எல்லாருமே மூச்சு ஊனா நான் சிரிச்சிட்டே ஒர்க் அவுட் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சைக்கோபாத் மாதிரி நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணா என்னோட டார்கெட், தவிர என்னோட பாடியை பெருசாகணும் டார்கெட். பட் உடனே எனக்கு தேவை, பட் கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் லீவிங் திஸ் ரைட். ஸோ ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட ஸ்க்ரீன் டைம்ல நான் ஃபோன் எடுப்பேன், இன்ஸ்டாகிராம் போவேன், யாராவது மெசேஜ் பண்ணிக்காங்க பார்ப்பேன், யாரும் மெசேஜ் பண்ணி மாட்டேன். சரி போயிட்டு உடனே ஸ்டோரியில வந்து எத்தனை பேர் ஸ்டோரி பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து லைக்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு வெளியே வந்துடுவேன். திரும்பி வந்து வாட்ஸ்அப் போவேன், திரும்பி யூடியூப் போவேன். இது எல்லாமே பண்ணிட்டு திரும்பி என்னன்னா சும்மா அப்படி ஃபோன் இப்படி சும்மா இப்படி ஆன் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன், இதுக்கு பேர் தான் ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன். ஸோ இந்த ஸ்க்ரீன் டைம் அடிக்ஷன் விட்டு வெளியே வாங்க. அப்போ நீங்க உடனே ரெடியூஸ் பண்ணுங்க நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா உடனே ரெடியூஸ் பண்ணது என்னாலுமே முடியல. ஒரு 60 to 70 days நான் ரெடியூஸ் பண்ணேன். பட் ஆக்சுவலி நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எங்கேயோ ஒரு கேட்ட ஒரு கதை தான் அது. என்னன்னா ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புளை வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு யோகா ஒரு 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 ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 10 பேர் வச்சுக்கோங்க. அந்த 10 பேருமே அந்த டைம்ல ஃபோன் இல்லை, மெசேஜ் இல்லை, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் என்விரான்மெண்ட் சரௌண்டிங். ஒரு 6 months அவங்க அங்க இருக்காங்க. திரும்பி அவங்க எல்லாருமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போனை கொடுத்தா அவங்களோட ஃபோன் டைம் முன்னாடி இருந்ததை விட டபுள் எக்ஸா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்போ அந்த ஃபோன் டைம், அந்த ஸ்க்ரீன் டைமை இன்க்ரீஸ் ஆகுறது அப்படிங்கிறது யாராலுமே முடியாத ஒரு விஷயம். முடியாத விஷயம் கிடையாது, பட் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா முடியும். அப்போ டெய்லி 2 hours, 2 hours, அதாவது நைட் டைம்லயும் இல்லை, மார்னிங்லயும் இல்லை, இடையில மிட் டைம்ல ஒரு 2 hours யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான், சிம்பிள். உங்களுக்கு நீங்க டார்கெட் வச்சுக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்பும் நீங்க வந்து வச்சுக்கோங்க, எந்த இதுவும் வச்சு அதை நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஸ்கிரீன் டைம் அதிகமாச்சுன்னா என் மென்டல் ஹெல்த் ரொம்ப டவுன் ஆகுது. ஸோ அதுக்காக நான் இந்த ஒரு சாக்ரிஃபைஸா பண்றேன். ஒரு 2 hours மட்டுமே யூஸ் பண்றேன். சிம்பிள். அது டிவி எந்த ஸ்கிரீனா இருந்தாலும் பரவாயில்ல, 2 hours, just 2 hours. கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா பிடிக்காம போயிடும் ஸ்கிரீன் ஃபோன் யூஸ் பண்றது. நீங்க வெளியே போனா கூட ஃபோன்லாம் வச்சுட்டு போயிடுவீங்க. நான் தான் பண்ணுவேன். நான் வெளியே போனா என்னோட ஃபோனை வச்சுட்டு போயிடுவேன், சுவிச் ஆஃப் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் டைம் என்னோட ஃபோனை வீடியோ எடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டு, எங்க அம்மாவோட இருக்கும்போது நான் எங்க வீட்டுல பெரிய டிவி இருக்கும். ஸோ படம் பார்க்கணும் அப்படிங்கிறது, எங்க அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் படம் பார்ப்போம். அவ்வளவுதானே தவிர பெருசா நான் ஃபோன் தனியா உட்காந்து படம் பார்க்கறது, தனியா உட்காந்து பாட்டு, அந்த மியூசிக்ஸ் கேட்பேன். மியூசிக் பாட்டு இல்லை, மியூசிக் கேட்பேன். பட் இந்த படம் பார்க்கறதுலாம் நான் பெருசா என்ஜாய் பண்றது இல்லை. வெளியே ஃப்ரெண்ட்ஸோட போனேன்னா படம் பார்ப்பேன் கண்டிப்பா. தியேட்டர் போவோம், ஃபன் பண்ணுவோம், செம்மையா ஃபன் பண்ணுவோம், சோஷியலைஸ்டா இருப்போம். வாக்கிங் போவோம், சோஷியலைஸ்டா இருப்போம். சர்ச் போவோம், சோஷியலைஸ்டா இருப்போம். எங்க அம்மா கூட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி செம்ம சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் நான் என்ஜாய் பண்ணுவேன். ஜிம்ல உட்காருவேன், நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணுவேன். பட் இந்த தனியா உட்காந்து படம் பார்க்கறது, தனியா உட்காந்து இந்த மாதிரி விஷயங்கள், இந்த ஸ்கிரீன் டைம் அதிகமா இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட மைண்ட் டைவர்ட் ஆகுங்கிறதுனால நான் அதை பண்ணவே மாட்டேன். நம்ம ஸ்கிரீன் டைம் ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா 2 hours யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஸோ டெய்லியுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஃபோனை வெளியே போறப்ப வச்சுட்டு போயிடுங்க. வீட்லயே உங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போறீங்களா, ஃபோனை வச்சுக்கோங்க. அவங்க ஃபோன் யூஸ் பண்ணிட்டு போட்டோம், நீங்க பண்ணாதீங்க. ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க மேக்ஸிமம் ஆஃப் டைம். தேவைங்கிறப்ப மட்டும் ஆன் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சலிப்பு கொடுத்துரும். எனக்கே வந்து என்னன்னா, நான் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு கீழே வச்சிருவேன். சம்டைம்ஸ் நமக்குமே ஒரு ஏர்ஜ், நானும் மனுஷன் தான் இல்லையா, ஏர்ஜ் வரும். அப்படிங்கும்போது போகணுமா, ஓப்பன் பண்ணணுமா, ஐயோ பார்க்கணுமா, இப்படி ஒரு மென்டாலிட்டி வந்து ஆக்சுவலி வந்து கிரியேட் ஆகும். ஸோ அதனாலே நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஃபோனை கீழே வச்சிருவேன். இது நம்பர் 2. நம்பர் 3, ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ். அடுத்தவங்க என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க, இது மேக்சிமம் இந்த ரீசன்ட் ஜென்னுக்கு இருக்கிற ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ். அதாவது எனக்கு இந்த மாதிரி உட்டி போட்டு பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் ஒரு சில பேர் வந்து பிடிக்காதுன்னு சொல்றாங்கன்றதுக்காக நான் அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இருந்தேன். எனக்கே நான் நிப்பாட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு ரைட். எனக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் கேம்ல எடுக்கிறது பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி என்னோட சோல்ஃபுல் கான்டென்ட், ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எதுவுமே எழுதவில்லை, சோல்ஃபுல்லா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மை என்னவோ அதை நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெளியே வாக்கிங் போகும்போது என்னன்னா, என்கிட்ட இருக்கிற ஷூ வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூ வந்து வெறும் ஜிம்முக்கு மட்டும் தான் போட்டுப்பேன். வெளியே வாக்கிங்கு தனியாக ஒரு ஷூ ஒன்று வச்சிருக்கேன். சும்மா ஒரு 500 ரூபா தான். ஓகே, 200, 300, 500 அந்த அப்ராக்சிமேட்டா அந்த ரேட்ல தான் வரும். அதை போட்டு போவேன். அது கீழே தேஞ்சிருச்சு, பட் இருந்தாலும் நான் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் எனக்கு அது பிடிச்சிருக்கு போடுறதுக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். லெட்ஸ் சே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது வந்து நான் என்ன சொல்றேன்னா, இந்த சிகரெட் அடிக்கிறது, குடிக்கிறதுலாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்றது நல்ல விஷயத்த. லெட்ஸ் சே இப்ப மெடிடேஷன் பண்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கு. உங்க ஃப்ரெண்ட் யாரோ ஒரு டீஜென்ரேட்டான ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, டேய் மெடிடேஷன்லாம் என்னடா நல்லது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த தாட்ஸ் எடுத்துக்கிட்டு மெடிடேஷனாலே கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை விட்டுட்டீங்கன்னா
நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் அந்த இடத்துல டக்குன்னு கட் ஆயிடும். தென் திரும்பி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா யாரோ என்ன மாதிரி யாரோ ஒருத்தரோட வீடியோ பார்த்து மோட்டிவேஷன் ஆகி திரும்பி ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அப்புறம் திரும்பி டவுன் ஆகும். இந்த தப்பை பண்ணாதீங்க. ஆக்சுவலி இந்த தப்பை நான் பண்ணேன். பிகாஸ் என்னோட ஒரு 2021 நான் வந்து மெடிடேஷன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, அவங்க கேர்ள் தான், அவங்க தஞ்சாவூர்ல இருக்காங்க. நாங்கள் இப்போ பேசுறதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். ஸோ அப்போ அவங்க நான் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஷேர் பண்ணேன், லட்சே நான் வந்து டெய்லி மெடிடேஷன் பண்றேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மெடிடேஷன்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் மெடிடேஷன் செட் ஆகாது, நம்ம மூளையை அது வந்து குழப்பிடும், அதெல்லாம் வந்து வேஸ்ட், இதெல்லாம் நீ வந்து பண்ணாது அப்படின்னாங்க. நானும் ஓ பாரு சாம அவங்க வித்தியாசமா சொல்றாங்கல்ல, ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டேன். அது விட்டதுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப இம்பேலன்ஸ்டா மாறிட்டேன். என்னால எந்த ஒரு விஷயத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அது அவங்க மேல தப்பு சொல்ல, நான் தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். பிகாஸ் அவங்க சொன்னாங்கிறதுக்காக அந்த விஷயத்த நான் பண்ணிருக்க கூடாது இல்லையா. பட் அந்த டைம்ல நமக்கு வந்து தெரியல. பட் இந்த டைம்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா, மெடிடேஷன் திரும்பி நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃபோக்கஸ்டா இருந்தேன். ஸோ என்னோட அர்ஜஸ் கம்மியாச்சு, டெம்டேஷன்ஸ் கம்மியாச்சு, அவேர்னஸ் கிடைச்சிச்சு. முன்னாடிலாம் வந்து ஏதாவது ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணாங்கன்னா உடனே ரொம்ப நீடியா இருப்பேன். இப்போ அப்படிலாம் இல்லை. எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க, மெசேஜ், நான் பெருசா யாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். இந்த சென்ஸ் நான் என்னோட ஒர்க்ல இருப்பேன், அதனால நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன். மேபி நான் ஃப்ரீயா இருந்தேன்னா என் போனை கண்டிப்பா நான் கையில எடுத்து பார்த்தேன்னா நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ இப்படிதான் வந்து என்னோட லைஃப் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபுல்ஃபில்டா இருக்கேன்னு நான் சொல்ல மாட்டேன், சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கிறதுக்கும் ஸோ ஃபுல்ஃபில்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு பிடிச்ச ஒர்க் பண்றேன், எனக்கு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றேன், என்னோட மென்டலத்தை நான் பாத்துக்கிறேன், நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அண்ட் ஸோ எனக்கு கிடைக்க வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இது எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். இதற்கெல்லாம் காரணம் இந்த ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ். அதாவது அவங்க என்ன நினைப்பாங்க, அப்போ ஒரு வீடியோ எடுக்கணும்னா இவ்வளவு ஸ்கிரிப்ட் எழுதணுமா, டைம் வேஸ்ட், எனக்கு அது பிடிக்கல, எனக்கு சோல்ஃபுல்லா பேசுறது, எனக்கு இப்படி பேசுறது தான் பிடிச்சிருக்கு ஆக்சுவலி. ஸோ அப்போ எஸ், எனக்கு அது மூலியமா கிளைண்ட்ஸும் வராங்க, என்னோட ப்ராடக்ட்ஸ் பை பண்றாங்க இல்லையா, அது நடக்குது. அப்போ ஐம் டூயிங் சம்திங் ரைட். பட் அதுக்காக நான் வந்து ஒண்ணுமே பண்ணல. நான் புக்ஸ் எல்லாம் படிக்கல, ஃபோன் பார்த்ததுக்கு. ஸோ நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். 6 hours புக்ஸ் படிக்கிறேன். 6 hours லிட்டரலி 6 hours புக்ஸ் படிக்கிற இந்த சென்ஸ் என்ன நான் இம்ப்ரூவ் பண்றதுக்காக. மேபி 3 hours அதுல 2-3 hours படிப்பேன். தென் அதுல என்னென்ன கொடுத்துருக்கோ அதை நான் உட்காந்து ஜேர்னல் பண்ணுவேன், எழுதுவேன், என்னோட தாட்ஸ் எப்படி இருக்குங்க, இப்படி எல்லாத்தையுமே நான் வந்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் ரைட். நான் வெறும் அது மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிலாம் நான் போய் சொல்ல மாட்டேன். ஸோ புக்ஸ் நிறைய படி, இம்ப்ரூவ் பண்ணுங்க. உங்களோட லிமிட்டிங் பிஹேவ்ஸ், உங்களோட அந்த ஜட்மெண்டல் தாட்ஸ் எல்லாம் தூக்கி போடணும். அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்காங்க. லட்சே நான் இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்று சொல்றேன். அந்த சேலஞ்ச் வேணா நீங்க 7 days ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். யாராவது ஒருத்தர் வராங்கன்னா அவங்க கண்ணை பாருங்க, கண்ணை பார்த்து பேசுங்க. இதை நான் நேற்று ட்ரை பண்ணேன் ஆக்சுவலி. என்னன்னா நான் பார்க் போயிருந்தேன், அப்போ 2 பொண்ணுங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு திடீர்னு என்னன்னு தெரியல, ஆன்சைட்டி வந்துருச்சு. ஆன்சைட்டி வரவும் நான் என்னன்னா எனக்கு ஒரு மாதிரி நடுக்கம், ஹார்ட் பீட் அதிகமாயிடுச்சு. பட் இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு மூச்சு காத்து நான் இழுத்து நல்ல பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணிட்டு அவங்க அப்படியே பார்த்து அப்படியே அவங்க கண்ணை பார்த்துட்டே இருந்தேன், சிரிச்சேன். அவங்க சிரிக்கவே இல்லை, அவங்க என் கண்ணை பார்த்துட்டே இருக்காங்க, நான் அவங்க கண்ணை பார்த்துட்டே இருக்கேன். எனக்கு உள்ளுக்குள்ள ஹார்ட் பீட் படப்படன்னு அடிக்குது. இருந்தாலும் நான் அவங்க பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்துட்டு அப்படியே சிரிச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அவங்க எந்த ரெஸ்பாண்டும் பண்ணலங்கிறதுனால அவங்க என் கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க லிட்டரலா. எனக்கு இதுக்கு முன்னாடி அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணதே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு பர்சன் நான் இருந்தது இல்லை. பட் ரீசெண்ட் டைம்ல அந்த தைரியத்தை நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் அந்த கண்ணை பார்த்து பேசும்போது நமக்கு அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆக்வர்ட்னஸ் போயிட்டு, அதாவது ஐ மீன் ஒரு லஸ்ஃபுல்லா அப்படியே அப்படி இல்லாம இன்னொன்னு வந்து ரொம்ப அப்படி வெறிக்க அப்படியே கோமா அப்படி வெறிக்கப்பா இந்த மாதிரி நார்மலா ஜஸ்ட் இந்த மாதிரி. ஸோ இது எல்லாமே உங்க லைஃப்ல இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஓகே ரைட். நம்பர் 4 ஃபைனல் திங், மேஜரான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட நெகட்டிவ் செல்ஃப் டாக்ஸ். லிட்டரலா இது ரொம்ப 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 நான் ரீசென்ட்லி ரொம்ப ஃபேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நெகட்டிவான செல்ஃப் டாக்ஸ். பிகாஸ் எனக்கு ஒரு பிரேக்கப் ஆச்சு. தென் ஸோ நான் திரும்பி வந்து என்னன்னா ரீலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லெட்ஸே பான் பார்க்கல, பட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு மாதிரி கில்ட் ஃபீல், ரொம்ப டவுனா, எனக்கு எதுவுமே நடக்காது, இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு அடி விழுந்ததை அந்த ஹீலிங் நான் பண்ணவே இல்லை ப்ராப்பரான. இன்ன வரைக்குமே நான் ஃபர்ஸ்ட் இருந்த அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த ஒரு ட்ராமால ஒரு ஹீலிங் நான் இன்னும் ப்ராப்பரான ஒரு ஹீலிங் பண்ணவே இல்லை. ஸோ அது இன்ன வரைக்குமே எனக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. பட் இப்போதான் நான் ரீசெண்ட் டைம்ல ரொம்ப நிறைய ஒரு ஹீலிங் விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கனால அந்த நெகட்டிவ் செல்ஃப் டாக் என்னன்னா எனக்கு அதிகமா இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுவே உனக்கு செட் ஆகலாம், ஸோ அதனால எதுவுமே உனக்கு செட் ஆகாது, உன் லைஃப்ல எதுவுமே, இந்த மாதிரியான கேவலமான தாட்ஸை செல்ஃப் டாக்ஸை தூக்கி போட்டுட்டு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இது யாருமே சொல்ல மாட்டாங்க. பட் நான் சொல்றேன், ஐ கேன் அப்படிங்கிற மந்த்ராவை யூஸ் பண்ணுங்க, ஐ வில் அப்படிங்கிற மந்த்ராவை யூஸ் பண்ணுங்க, ஓம் அப்படிங்கிற மந்த்ராவை யூஸ் பண்ணுங்க.
சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. லெட்ஸ் சே நான் ரீசெண்ட் டைம்ல ஹவு டு ஹீல் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற புக்ல இருந்து கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா சாண்டிங் மந்த்ராஸ் இந்த சென்ஸ் அஃபர்மேஷன்ஸ் தான், ரைட்? எனக்கு என்ன வேணுமோ அதை நான் அதிகமா சொல்ல நான் அப்படிப்பட்ட ஆளா மாறுவேன். அதுதான் ரியாலிட்டி, அதான் உண்மை. ஸோ நீங்க நெகட்டிவா எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு கூணு விழுந்து இப்படி நடக்குவீங்க. பட் பாசிட்டிவா எவ்வளவுக்கு எவ்வளவு பேசுறீங்களோ நிமிர்ந்து நெஞ்ச நிமித்தி தைரியமா நடப்பீங்க. நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோட ஜிம்குள்ள இன்னைக்கு நான் வந்து டெட்லிஃப்ட் வந்து 50 ராடு ஒரு 10 kg டோட்டலி வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா வருது ஒரு 110 kgs வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 110 தானே, 50 100 110 110 ஓகே 110 kgs என்னால லிஃப்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் முடிஞ்ச அளவு நான் லிஃப்ட் பண்ணேன். ஓரளவு ஃபுல்லா நான் பெண்ட் பண்ணி டெட் லிஃப்ட் பண்ணேன் நான் சொல்ல. பட் நான் முடிஞ்ச லிஃப்ட் பண்ணேன். பட் எனக்குள்ள நான் சொல்லிக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? ஐ கேன், ஐ ஆம் ஸ்ட்ராங் எனஃப். இது பெரிய ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை புடிச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை நீங்க சொன்னீங்கன்னா இது ஒரு சூப்பர் பவரா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா, சீரியஸா சொல்றேன், இது எல்லாருக்குமேலயுமே இருக்கிற ஒரு சூப்பர் பவர். இந்த சூப்பர் பவரை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க லைஃப்ல ஒரு வித்தியாசத்தை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சீரியஸா ட்ரஸ்ட் மீ. ஐ கேன் டூ இட், ஐ வில் டூ இட், ஐ ஆம் ஸ்ட்ராங் எனஃப். நான் பண்ணுவேன், நான் ஒரு தைரியமானவன், நான் ஸ்ட்ராங்கானவன், நான் ஒரு பலசாலி. இந்த மாதிரியான உங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்ல என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் தேவையோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் சொல்லுங்க. இல்ல எனக்கு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலனா ஆல் இஸ் வெல், ஆல் இஸ் வெல் அப்படிங்கறத சொல்லுங்க. இல்ல எனக்கு இதுவுமே ஒரு மாதிரி டவுட் கஷ்டமா இருக்கு, எனக்கு என்ன சொல்றது தெரியலனா இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். இந்த மாதிரியான விஷயங்களை ரிப்பீட்டடா உங்களுக்குள்ள பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்ல இந்த மந்த்ராஸை நீங்க யூஸ் பண்ண இந்த சூப்பர் பவரை நீங்க யூஸ் பண்ணும்போது யூ வில் பிகம் அ சூப்பர் பர்சன். சீரியஸா ட்ரஸ்ட் மீ கைஸ், ட்ரஸ்ட் மீ. என்னால முடியாதுன்னு நினைச்ச ஒரு விஷயத்த நான் பண்ணேன். எப்படி? வேர்ட்ஸ், த பவர் ஆஃப் வேர்ட்ஸ், பவர் ஆஃப் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். ஸோ என்னோட 7 days சேலஞ்ச் டு இம்ப்ரூவ் யுவர் மென்டல் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு 35 minutes ஆஃப் கோர்ஸ் கண்டிப்பா உங்க லைஃபை 7 daysல சேஞ்ச் பண்ணும். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணணும், என்னோட பிரதர்ஹுட்ல ஜாயின் பண்ணணும், நான் ஒரு ட்ரைபா மாறணும், நான் உங்க அந்த ஒரு கம்யூனிட்டியில வரணும், நானும் என் லைஃபை சீக்கிரமா சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அக்குமுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா கம்யூனிட்டி இருக்கு. நீங்க வாட்ஸ்அப் நம்பர்லயே வந்து எனக்கு கம்யூனிட்டின்னு சொல்லி டைப் பண்ணுங்க, நான் கம்யூனிட்டியில உங்களுக்கு ஜாயின் பண்றேன். கம்யூனிட்டியில என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 49 rupees நீங்க வந்து மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா கோர்சஸ் நம்ம இங்க கொடுக்குற கோர்சஸ் நீங்க ஃப்ரீயாவே அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீயாவே பிடிஎஃப்ஸ், வாய்ஸ் நோட்ஸ் அண்ட் ஸோ என்னோட கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். பட் கோர்சஸுமே வந்து நான் தப்பு சொல்ல மாட்டேன், கோர்சஸ் நீங்க பை பண்றதுன்னா பை பண்ணுங்க. பட் அதுலயுமே அட்வான்டேஜ் என்னன்னா நீங்க அந்த கோர்ஸை வாங்கி யூஸ் பண்ணணும். ஐ மீன் நான் சொல்லியிருக்கிற விஷயத்த நீங்க அதுல ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு அதுல ரிசல்ட் தெரியும், ரைட்? So just go and buy this. Okay. So be strong, stay positive. This is KJ. For more information, just click this video.